வணக்கம் சோத நண்பர்களே. 2024ஆம் வருடம் குரு வக்ர பலன்கள் 2024 அக்டோபர் மாதத்திலிருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும், அதாவது 4 மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷப ராசியில் வக்ர கதி அடைகிறாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப, அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப, அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும். அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களே அசுப பலன்களை கொடுப்பது, இல்லைன்னா அசுப கிரகங்களே சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க. பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும். அதனால தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா, கோச்சார ரீதியாக அது வக்ரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்க பெற்று வருது. மற்றவங்களுக்கு ஒரு 50-60% நடக்குது அப்படின்னா, இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுயஜாதகத்தில் வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது 90-100% வரைக்கும் முழுமையாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதில் எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கலை, எப்போ போல தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ர நிலையிலிருந்து செயல்பட்டு இருக்கும். இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இந்த 2024 அடுத்த 4 மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில் வக்ரம் பெறாங்க. ஸோ பொதுவான வகையில் ரிஷபராசியில் குரு வக்ரம் பெறும் பொழுது இது ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும். கிளியராக சொல்லணும்னா, கடைசி 5-6 மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பட் அதே கடைசி 5-6 மாதங்கள் ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த 4 மாதங்களுக்கு கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதாவது நெகட்டிவாக இருக்காது, விஷயங்கள் காரியங்கள் மந்தமாக இருக்கும். நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தங்க ரீதியான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி வித்தை, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும். ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது. ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதனால் மக்கள் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்தது பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல அடுத்த 4 மாத காலகட்டங்களுக்கு குரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலகட்டம் என்பது ஒரு கலவையான மாற்றங்களை தான் கொடுக்கும். அதாவது கொஞ்சம் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவாங்க. பட் அதே நேரம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், முரண்பாடான சில கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களையும் அவ்வப்போது பார்க்க வேண்டியதாக இருக்கும். சின்ன சின்ன மன குழப்பங்கள் மற்றும் மன பயங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் போகும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிதுபடுத்திக்காதீங்க. அதாவது அப்பப்போ சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இது எல்லாமே வேலை செய்யும். பட் இருந்தாலுமே அது சாதகமான நிலைகளில் தான் முடிவு பெறும். ஆகையினால் விருச்சிக ராசிக்காரங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே கருத்தாக இருப்பாங்க. குறிப்பாக வேலை பளு அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கவே செய்யும். சாதாரணமாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உங்களுடைய முழு செயல்திறனையும் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்பெறும். குறிப்பாக வக்ர காலகட்டத்தின் மத்திய பகுதிகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்யக்கூடிய நிலைகளும் இருக்குது.
குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உச்சி ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சமீப காலத்தில் உச்சி ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது கைமீறி சில செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு வகையில் அவங்க பிளான் பண்ணது ஒரு விஷயமா இருக்கும், பட் நடந்தது ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் கையில் இருந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கரைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொருளாதார நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். பொருட்கள் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். வெளியிலிருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது வந்து சேரும். கடன் சார்ந்த விஷயங்களுக்கு சில நல்ல அமைப்புகளை பார்த்து வருவாங்க. தொழில் வேலை உத்தியோக நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய வயதுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே மும்முரமாக செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எதையாவது புதுசாக சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்யும். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் கூட எதிர்பார்த்த நன்மைகளை கிடைக்கப்பெற்று வரலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலும் மந்தத்தனமும் இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் சேர்க்கைகள், இல்லைனா வாகனங்களை பழுதுபார்ப்பது அல்லது மாற்றிக்கொள்வது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அதாவது உங்களுக்கோ அல்லது வீட்டிற்கோ தேவையான முக்கியமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். அல்லது நீண்ட நாட்களாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில முக்கியமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படும். மருத்துவ உதவிகள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். உடல்நல விஷயங்களில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். பட் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் இருக்கும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷனும் வேண்டா வெறுப்பான விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது. ஒரு சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும், பட் அதுக்கேற்ற அலைச்சலும் உடன் இருக்கத்தான் செய்யும். குடும்ப உறவுகளுக்குள்ள கூட சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட அவ்வப்போது சின்ன சின்ன முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். பட் பெரிய அளவில் அது சங்கடத்தை கொடுக்காது அப்படிங்கிறது நல்ல விஷயமாக இருக்குது. பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளே பார்த்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏட்டுக்கு போட்டியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதே போல் விஷயங்கள், காரியங்கள் வகையிலும் கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ குழந்தைகள் வகையில் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். காரணம் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சங்கடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கவும் கூட அப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. ஆகையினால் வெளி விஷயங்கள், காரியங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குருவினோட வக்கர காலகட்டம் என்பது தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க. காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்பப்போ சின்ன சின்ன டென்ஷன், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் மட்டும் வந்து போகும். ஸோ அந்த மாதிரியான நிலைகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து வந்தீங்கன்னா இந்த வக்கர காலகட்டம் என்பது விருச்சிக ராசிக்கு அனைத்து வகையிலுமே சாதகமான அமைப்புகளோடு தான் செயல்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.